ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்காய் சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஒரு 5-6 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அது ஒரு சைடு வேகட்டும். இந்த பக்கம் வந்து ஒரு காஞ்ச கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 பல் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாங்க. இதுக்கு கூட போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கலவையை அரைச்சி வச்சுக்கிறத நம்ம எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் புளிக்குழம்பு டேஸ்ட்லேயும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா வறுத்து அதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த குழம்புல ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. சூட்லேயே இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.